இது விருதாச்சலம் கேவிகேல ஆக்சுவலி ஒரு ட்ரைனிங்காக வந்தேன். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஐடியா பார்த்தேன், இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஒன்றும் கிடையாது, இங்கே ரைஸ் நட்டுருக்காங்க. ரைஸ் அண்ட் ஃபிஷ் கல்டிவேஷன், ஃபிஷ் கல்ச்சர் மாடல் சூப்பராக இருந்தது. இதில் எனக்கு தெரிஞ்சு இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது, எதுவுமே கிடையாது. இது ஃபுல்லாக பேடி லேண்டா, அப்படியே பேடி லேண்டுக்கு சுற்றி சைடில் ஃபுல்லாகவே ட்ரென்ச் எடுத்து வச்சுருக்காங்க. எக்ஸஸ் வாட்டர் எவ்வளோ வந்தாலும் அதுக்கு தேவையான வாட்டருக்கு மேலே மீதி இருக்கிறதுக்கு இதில் வந்துடும். தண்ணி சும்மா தான் கிடக்குதுன்னு கிடையாது, உள்ளே ஃபிஷ்ஷு கிடைக்குது, ஃபிஷ்ஷு கிடக்கு ஃபுல்லாக. இது ஆக்சுவலாக குட்டி குட்டியாக மேலே மேயுது பாருங்கள். சரியாக தெரியல, ஜூம் இன் பண்ணாதான். ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பெஞ்சு தண்ணி நிற்கிதுன்னு குறை சொல்லவே வேண்டாம். எக்ஸஸ் தண்ணி வந்துச்சுன்னா தானாக இறங்கிடும். அந்த காலத்தில் சொன்னது மாதிரியே மெத்தடு தான். நீர் உயிர வரப்பு உயிரமோ, வரப்பு உயிர நீர் உயிரமோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய வரப்பு பாருங்கள். இதில் ஒரு உளுந்தோ ஏதோ ஒன்று கல்டிவேஷன் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எக்ஸாம்பிள் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் இதில் ஒன்று இருக்குது, ரெண்டு பக்கமும் அவங்களுடைய ஓன் லேண்டு தான், அதனால் பண்ணலாம். அது ஒரு இது இருக்குது. ஏன்னா நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட வரப்பு பிரச்சனை தான் ஏற்கனவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. வரப்பா ஏன் வரப்பாங்கிறது, இவன் வரப்பை பிரட்டிட்டான், அவன் வரப்பை புரட்டிட்டான் அப்படிங்கிற கதை ஓடும். அவங்க வேறு ஒன்று அது வேறு பண்ணுவாங்க. அதுதான் ஒரு சிக்கல் இங்கே. ஆனால் இதேமாதிரி மெயின்டைன் பண்ணாங்கனாக்கா அவங்கவுங்க வரப்புக்குள்ளே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கலாம். ட்ரென்ச்சை தாண்டி வரமாட்டோம், அவ்வளோதான். அதுவும் இப்போ ஒரு வகையில் பார்க்கணும். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது மெயின்டெனன்ஸுக்கு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் என்ன, இது எல்லாமே எல்லா ஃபார்மர்ஸும் கொஞ்சம் இன்டர் கனெக்ட் பண்ணிட்டாங்கனாக்கா எக்ஸஸ் வாட்டர் வந்துச்சுனாக்கா அப்படியே நேராக எங்கேயாவது பக்கத்துலேயே ஒரு குளம் கண்டிப்பாக இருக்கும். குளம் இல்லாத ஊரும் ஏரி இல்லாத ஊரோ இல்லை எதுவுமே இல்லாமல் கிடையாது, இருக்கும். அதை ப்ராப்பராக அதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா ரொம்ப மழை வந்தாலும் அது பாட்டிக்கு அந்த பக்கம் போயிடும். மண் வேஸ்ட் ஆகுது, இடம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. அந்த இதில் ஒரு அதர் கல்டிவேஷன்ஸ் போடுங்க, தண்ணி வைங்க, எப்பயுமே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னாக்கா ஃபிஷ் கிராப் பண்ணுங்கள். அதிலே மேலே வாத்தை இறக்கி விடுங்க, வாத்து பண்ணலாம். வேஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்கலாம். வரப்பில் அதை தான் மற்ற கிராப்ஸ் எல்லாம் போட்டு விடலாம். இதே இதில் கொடி காய்கறி போட்டோம்னா இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு காலுன்னு போட்டோம்னா கொடி காய்கறி ஏற்றி விட்டுறலாம். பண்ணோம்னா பண்ணலாம், அதுவும் கிடையாது. நானும் சொல்கிறேன், என்கிட்ட சொந்த லேண்ட் இல்லை, ட்ரை லேண்ட் எதுவும் இல்லாததுனால கொஞ்சம் சிக்கலாக போகுது, வேறு எதுவும் கிடையாது. ப்ராப்பராக மறுபடியும் பார்க்கலாம்.